الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்வில் பெற்றோருக்கு நாம் ஹித்மத் செய்யும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய, பேண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்கலாம். அன்பானவர்களே, எப்படி ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தோ, அதேபோல்தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர் இருப்பது, பெற்றோரில் 2 பேரும் சரி அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு இருப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய நிஅமத். தாய் இல்லாதவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால்தான் தெரியும் தாயுடைய அருமை என்ன என்று. சில பேருக்கு தந்தை இருக்க மாட்டார்கள், யத்தீம்களாக இருப்பார்கள். அந்த மக்களுக்கு தெரியும் தந்தையுடைய அருமை என்ன என்று. அனாதைகளாக இருந்தால், அதாவது பெற்றோர் என்று சொல்வதற்கு தாய் தந்தை இருவரும் கிடையாது என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் பெற்றோருடைய அருமை என்ன. ஆக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர் வழங்கியிருக்கிறான். உயிரோடு இருக்கிறார்கள் அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி பெற்றோருக்கு பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு நிஅமத்தோ, அதுபோல் அந்த தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருப்பது அல்லது இருவரில் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் உயிரோடு இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை செய்தால் சொர்க்கத்தை அடைவதற்கு அது மிக சிறந்த ஒரு வழி. அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யாமல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை தேடித்தரக்கூடிய ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர் படியில் ஏறினார்கள். ஒவ்வொரு படியில் காலை வைக்கும் பொழுது ஆமீன் என்று சப்தமாக சொன்னார்கள். என்ன என்று விசாரித்த பொழுது ரசூல் என்ன சொன்னார்? நான் மிம்பர் படியில் காலை வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் 3 வகையான மக்களை சபித்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சாரார் யார்? யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோரை கொடுத்திருக்கிறான், அதாவது பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை, நன்மையை, உபகாரம் செய்து சொர்க்கத்தை அடையவில்லை என்று சொன்னால் அத்தகையவர்கள் நாசமாகட்டும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். ஆக அன்பானவர்களே, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல். பெற்றோரை நோவினை செய்வது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தை செய்யாமல் இருப்பது, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை தேடித்தரக்கூடிய ஒரு செயல். ஆக பெற்றோர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள் அல்லது இருவரில் ஒருவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கொண்டு அளப்பரிய நன்மைகளை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். பெற்றோருடைய திருப்தியில் அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது என்பதையும் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை, நாம் பேண வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது ஒரு விஷயம்தான், பெற்றோருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோரில் தாய் குறிப்பாக அவர்கள் நம்மை சுமந்து பெற்றெடுத்த பிறகு, குறிப்பாக அந்த குழந்தை பருவம், மழலை பருவம், அதில் பேணி பாதுகாத்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அதையெல்லாம் அவர்கள் பொறுத்து கொண்டு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தகைய தாய்க்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷுக்குர் செய்ய வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தந்தை அவர்தாம் நம்முடைய நன்மைக்காக வேண்டி, நம்முடைய எதிர்காலத்துக்காக வேண்டி உலக ரீதியாக பார்க்கும் பொழுது உழைக்கக்கூடியவர், கஷ்டப்பட்டு சம்பாதித்து வீட்டை நடத்தக்கூடியவர். ஆக அவருடைய குர்பானி ஒரு விதமான குர்பானி, தாயுடைய குர்பானி அது ஒரு விதமான குர்பானி. ஆக 2 பேருடைய உழைப்புகளும் 2 பேருடைய
குர்பானிகளும் நமக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி அதிகமாக உள்ளது. அப்படிப்பட்ட பெற்றோருக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷுக்குர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நமக்காக என்ன செய்தார்கள் என்கிற ஒரு சிந்தனை வரக்கூடாது. ஆனால் இன்றைய தலைமுறையில் இளைஞர்களுடைய சிந்தனைகளில் பெற்றோர் நமக்காக என்ன செய்தார்கள், பெற்றோருக்காக நாம் நன்மை செய்ய வேண்டிய என்கிற ஒரு கட்டாயம் கிடையாது என்கிற சிந்தனைகள் வருகிறது என்று சொன்னால், அதற்கு நட்பு ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். இந்த காலத்தில் இந்த திரைப்படங்களை பார்ப்பது. அடிக்கடி திரைப்படங்களில் என்ன செய்வார்கள்? பெற்றோருக்கு மாறு செய்வது போல் பெரும்பாலான படங்களில் என்ன செய்வார்கள்? காதலை முன்னிலைப்படுத்தி காட்டுவார்கள். அந்த காதல் என்று வந்தாலே பெற்றோருக்கு மாறு செய்வது, வீட்டை விட்டு ஓடி போவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி காட்டப்பட்டு அதை நம்முடைய பிள்ளைகள் அடிக்கடி பார்ப்பார்களே. ஆனால் என்னாகும்? அவர்களுடைய சிந்தனைகளிலும் பெற்றோருக்கு மாறு செய்வது. என்னதான் பெற்றோர் நம்மை 20 வருடங்கள் 25 வருடங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாலும் அவர்களை விட்டுவிட்டு அவர்களுக்கு மாறு செய்து வீட்டை விட்டு போவது, அது பெரிய ஒரு பாவமாக, பெரிய ஒரு குற்றமாகவே இன்று பல இளைஞர்களுக்கு தெரிவதில்லை, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் இந்த திரைப்படங்கள். ஆக பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தகைய விஷயங்களை காட்டக்கூடாது. பிள்ளைகள், இளைஞர்களும் நினைச்சக்கூடாது, திரைப்படங்கள் போன்ற விஷயங்களை நோக்கி போகவே கூடாது. தன்னுடைய நேரங்களை நன்மையான விஷயங்களில் செலவு செய்ய வேண்டும். திரைப்படங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே அதை பார்ப்பதும், அதில் உள்ள இசையை கேட்பதும், பாடல்களை கேட்பதும், அதில் உள்ள தப்பான காட்சிகளை எல்லாமே பாவமான விஷயங்கள் தான். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எல்லாமே பாவம் தான் இந்த திரைப்படங்கள். அந்த பாவத்தின் வெளிப்பாடாக வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறது. ஆக அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இளைஞர்களும் திரைப்படங்களை தவிர்க்க வேண்டும். பெற்றோரும் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை எக்காரணத்திற்கொண்டும் திரைப்படங்கள் பார்க்க அனுமதிக்க கூடாது. ஆக பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது மிக அவசியமான ஒரு விஷயம். இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது லுக்மான் அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்தோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக தாயை குறித்து சொல்கிறான், ஹமலத்ஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், பலவீனத்துக்கு மேல் பலவீனம் என்று பல பலவீனங்களை பொறுத்து கொண்டுதான் அந்த தாய் அந்த பிள்ளையை சுமந்தாள். வஃபிஸாலுஹு ஃபி ஆமைன், மேலும் 2 வருடங்கள் பாலூட்டியிருக்கிறாள். அனிஷ்குர்லி வலிவாலிதைக் இலையல் மசீர், மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆகவே மனிதனே நீ எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு, என்னை நோக்கியே திரும்புதல் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தின் முடிவிலே அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்ய வேண்டும் என்பதையும், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு ஷுக்குர் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். ஆக முதலாவது விஷயம், பெற்றோர் நமக்காக பட்ட கஷ்டங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை மறக்காமல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஷுக்குர் செய்ய வேண்டும் என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அன்பானவர்களே, பெற்றோரோடு பேசும் பொழுது அழகிய விதத்தில் பேசுவது, அழகிய வார்த்தைகளை கொண்டு பேசுவது, நல்லினமாக பேசுவது, கடுகடுப்பாக பேசுவதோ, சப்தத்தை உயர்த்தி பேசுவதோ, கோபமாக பேசுவதோ, இது அறவே கூடாது. பெற்றோர்கள் முன்னால் பேசும் பொழுது நம்முடைய குரல் தந்தையுடைய குரலை விட அதிகமாக கூடாது. தந்தை விஷயத்தில் பல பேர் ஓரளவுக்கு பயந்து நடந்து கொண்டாலும் தாயோடு பேசும்பொழுது என்ன செய்வார்கள்? பல பேர் சப்தமாக பேசுவார்கள். ஆக தாயோடு பேசும் பொழுது தாயுடைய குரலை விட நம்முடைய குரல் உயர்ந்து விடக்கூடாது. கோபமாக பேசக்கூடாது, கடுகடுப்பாக பேசக்கூடாது. மாறாக நல்ல வார்த்தைகளை கொண்டு அழகிய விதத்தில்தான் தாய் தந்தையோடு பேச வேண்டும். இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், உமது இறைவன் அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று உறுதியாக உங்களுக்கு கட்டளையிடுகிறான். முதல் கட்டளை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீத். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் உறுதியாக கட்டளையிடுகிறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரா அஹதுஹுமா அவு கிலாஹுமா,
பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரும் உங்களிடத்தில் முதுமை அடைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள். நாம் நம்முடைய சிறு பருவத்தில் அல்லது வாலிப பருவத்தில் இருக்கிறோம். பெற்றோர் நமக்காக சம்பாதித்து கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் பெரும்பாலும் தாய் தந்தையை பார்த்து சப்தமாக பேசுவது என்றெல்லாம் நாம் செய்ய மாட்டோம் என்று வைத்து கொண்டாலும், எப்போது இந்த வாய்ப்புகள் அதிகமாக வரும்? தாய் தந்தை முதுமை அடைந்து விட்டார்கள். அவர்களால் இப்போது, குறிப்பாக தந்தையால் இப்போது சம்பாதிக்க முடியாது. ஆக பிள்ளைகள் தான் சம்பாதித்து தாய் தந்தைக்கு செலவு செய்கிறார்கள். பிள்ளைகள் தான் தாய் தந்தையை பார்த்து கொள்கிறார்கள். தாய் தந்தை பிள்ளைகளை பார்த்து கொண்ட காலம் எல்லாம் போய் இப்போது பிள்ளைகள் தாய் தந்தையை பார்க்கக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை நாம் ஆழமாக தன்னுடைய உள்ளங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்கு செலவு செய்கிறோம், நாம் அவர்களுக்கு பல பணிவிடைகள் செய்கிறோம் என்கிற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது? அவர்களை பார்த்து சீ என்கிற வார்த்தை கூட சொல்லிவிடக்கூடாது. சிறுவயதில் அவர்களுக்கு நாம் பயந்து இருப்போம். ஆனால் அவர்கள் முதுமை அடைந்த காலத்தில் நான் செலவு செய்கிறேன் என்கிற அந்த பெருமையின் காரணமாக, நவுதுபில்லா, நான் தான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்கிற அந்த சிந்தனையின் காரணமாக, நவுதுபில்லா, தாய் தந்தையை பார்த்து சப்தமாக பேசுவதோ சீ என்று சொல்வதோ இதெல்லாம் அறவே கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனைகள் ஷைத்தான் நிச்சயமாக போடுவான். உன்னுடைய செலவினங்களில் தான் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் நீதான் செய்து தருகிறாய் என்றெல்லாம் சிந்தனைகளை போட்டு தாய் தந்தைக்கு எதிராக பேசுவது, தாய் தந்தை முன்னால் சப்தமாக பேசுவது என்கிற பாவங்கள் செய்ய ஷைத்தான் நிச்சயமாக தூண்டுவான். ஆக அந்த நேரத்தில் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக சொல்லியிருக்கலாம், தாய் தந்தையை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது. ஆனால் குறிப்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தாய் தந்தை இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது என்று முதுமையை அல்லாஹ் பிரத்யேகமாக குறிப்பிடும். காரணம், அந்த நேரத்தில், அந்த காலத்தில் சில பிள்ளைகள் தாய் தந்தையை பார்த்து சப்தமாக பேச வாய்ப்புகள் உண்டு என்கிற அடிப்படையில் தான். அன்பானவர்களே, சஹீஹ் புகாரியுடைய இமாம் புகாரி அவர்கள் அதபுல் முஃப்ரத் என்கிற நூலில் அறிவித்த ஒரு ஹதீஸில் வருகிறது, தொய்லசா இப்னு மையாஸ் என்பவர் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்னிடம் கூறினார்கள், அத்தஃப்ரகுன் நார் வ துஹிப்பு அன் தத்குலல் ஜன்னah, நீ நரக நெருப்பை குறித்து அஞ்சுகிறாயா, மேலும் சொர்க்கத்தில் நீ நுழைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று இப்னு உமர் தொய்லசா என்பவரை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஈ வல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக, ஆம், நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நரக நெருப்பை குறித்து நான் பயப்படுகிறேன். அதற்கு இப்னு உமர் அவர்கள் கேட்டார்கள், அஹையுன் வாலிதுக, உன்னுடைய தந்தை உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் சொன்னார்கள், இந்தி உம்மி, தந்தை இல்லை, வஃபாத்தாகி விட்டார்கள், ஆனால் என்னுடைய தாய் என்னிடம் உயிரோடு இருக்கிறார்கள், ஹயாத்தாக இருக்கிறார்கள். அதற்கு இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லவ் அலன்த லஹல் கலாம் வ அத்அதஹா அத்ஆம் வ அத்அம்தஹா அத்ஆம் லததுகுலன்னல் ஜன்னத மஜ்தனப்தல் கபாயிர். இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாயோடு பேசும் பொழுது நளினமாக நீ பேசினால், நல்ல வார்த்தைகளை கொண்டு நீ பேசினால், மேலும் தாய்க்கு பணிவிடை செய்யும் விதமாக நேரத்தில் சரியாக அவர்களுக்கு உணவை தந்துவிட்டால் நீ நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாய், பெரும் பாவங்களை நீ தவிர்த்து கொண்டால் என்று இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா தொய்லசா என்பவருக்கு நல்லுபதேசம் செய்தார்கள். ஆக தாய் தந்தையோடு பேசும் பொழுது நல்ல விதத்தில் பேச வேண்டும். கோபமாக, கடுகடுப்பாக, சப்தத்தை உயர்த்தி பேசுவதெல்லாம் அதபுக்கு அப்படியே மாற்றமான விஷயங்கள். அப்படி இருக்க இஸ்லாம் நமக்கு அந்த அதபு ஒழுக்கங்களை போதிக்கிறது. இந்த அஹ்லாகை நமக்கு யாருமே சொல்லாவிட்டாலும் தாய் தந்தையோடு நல்ல விதத்தில் தான் பேச வேண்டும். பொதுவாகவே அதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். இதில் குறிப்பாக நாம் இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த இஸ்லாம் நமக்கு இந்த ஒழுக்கங்களை சொல்லி தருகிறது. அதை அறிந்து கொண்ட பிறகும் நாம் அதுக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் அந்த இஸ்லாத்தின் அம்சம் இல்லை, ஈமானிய பலவீனம் இருக்கிறது என்பதாக அது கருதப்படும். ஆகவே என்பார்களே, இந்த ஒழுக்கத்தை நாம் அவசியம் தாய் தந்தையோடு பேசும் பொழுது பேணி பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக அன்பானவர்களே, தாய் தந்தை குறிப்பாக முதுமை அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஹிதுமத் அவர்களுக்கு மிக மிக தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலையில் தாய் தந்தையுடைய
அனுமதி இல்லாமல் தூரமாக பயணத்தில் போகக்கூடாது. நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யமன் நாட்டை சார்ந்த கர்ன் என்கிற ஊரை சார்ந்த உவைஸ் அல் கர்னி என்கிற ஒரு நபர் இருந்தார்கள். அந்த ஊரிலிருந்து பல பேரும் வந்து ரசூலை சந்தித்து இஸ்லாத்தை தழுவி ரசூலை சந்தித்த காரணத்தினால் சஹாபி என்கிற அந்த அந்தஸ்தை அடைந்தவர்களாக பல பேர் யமன் நாட்டுக்கு திரும்புகிறார்கள். ஆனால் உவைஸ் அல் கர்னி அவர்களால் மதீனாவுக்கு வர முடியவில்லை. காரணம், அவருடைய தாய் இருந்தார்கள். அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதற்கு யாரும் கிடையாது, மகன் உவைஸ் அல் கர்னியை தவிர. அவர்களை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. வராமல் இருந்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைஸ் அல் கர்னியை புகழ்ந்து சில ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் பார்க்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன? தாய் தனியாக இருக்கிறார்கள், பணிவிடை செய்வதற்கு யாரும் கிடையாது என்கிற அடிப்படையில் தான் மதீனாவுடைய பயணத்தை, ரசூலை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆக தாயுடைய பணிவிடை, தாய் தந்தையுடைய பணிவிடை அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்காக வேண்டி ரசூலிடம் அனுமதி கேட்கிறார். அதாவது, நானும் போரில் கலந்து கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று போருடைய பயணத்தில் ரசூலோடு சேர்ந்து புறப்படுவதற்காக அனுமதி கேட்கிறார். அதற்கு ரசூல் அவர்கள் கேட்ட கேள்வி, அஹையுன் வாலிதாக், உன்னுடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள். அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அந்த இருவருக்கு பணிவிடை செய்வதில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள். ஜிஹாத் என்று சொன்னால் என்ன? முயற்சி செய்வது, ஓயாமல் முயற்சி செய்வதுதான் அரபியிலே ஜிஹாத் எனப்படும். ஆகவே போர் புரிவது என்கிற அந்த ஜிஹாதில் கலந்து கொள்ள அந்த சஹாபி அனுமதி கேட்க ரசூல் என்ன சொன்னார்கள்? தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள், முதுமை அடைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள், ஓயாமல் முயற்சி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்கிற கடமைக்கு மேல் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது என்கிற கடமைக்கு முக்கியத்துவம் தருவதாக நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். காரணம், அந்த குறிப்பிட்ட அந்த நபர், அந்த சஹாபி போருக்கு போகவில்லை என்று சொன்னாலும் மற்ற மக்கள் போவார்கள். அது ஃபர்து கிஃபாயாவாக அந்த கடமை இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். ஆனால் என்னுடைய தாய் தந்தை முதுமை அடைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பணிவிடை செய்வது என் மீது ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா. அதை சில பேர் செய்வார்கள். குறிப்பிட்ட நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் தான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் மீது ஃபர்து ஐன், உங்கள் மீது கடமையாகக்கூடிய ஒரு கடமை. அது நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும், வேறு யாரும் வந்து செய்ய முடியாது. போருக்கு யாராவது போகவில்லை என்று சொன்னால் மற்ற மக்கள் கலந்து கொள்வார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் புரிவதற்கு மேல் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதற்கு முக்கியத்துவம் வழங்கிய வண்ணம் அந்த சஹாபிக்கு இந்த கட்டளையை இட்டார்கள். அதே போல் அன்பார்களே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்கிறார்கள், உபாயிஉக அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாத் அப்தகில் அஜ்ரா மின் அல்லாஹ். வந்து ரசூலிடம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வின் பாதையில் தேவைப்பட்டால் ஹிஜ்ரத் செய்வேன், அல்லாஹ்வுக்காக நான் தேவைப்பட்டால் போர் புரிவேன். இந்த இரண்டு விஷயங்களுக்காக நான் உங்களிடத்திலே உறுதிமொழி செய்கிறேன், பைஅத் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபஹல் மின் வாலிதைக அஹதுன் ஹை, உங்களுடைய பெற்றோர் அல்லது பெற்றோரில் யாராவது ஒருவர் உயிரோடு இருக்கிறார்களா? அந்த சஹாபி சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், இரண்டு பேரும் அல்ஹம்துலில்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதப்தகில் அஜ்ர மின் அல்லாஹ், ஹிஜ்ரத் செய்து ஜிஹாத் செய்து அல்லாஹ்விடம் கூலி தானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த சஹாபி சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், கூலி எதிர்பார்த்து தான் நான் ஹிஜ்ரத் செய்ய விரும்புகிறேன், ஜிஹாத் செய்ய விரும்புகிறேன். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ஜி இலா வாலிதைக ஃபஅஹ்சின் சுஹ்பதஹுமா, தாய் தந்தையை நோக்கி சென்று அந்த இருவருக்கு ஹிதுமத் செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறந்த விதத்தில் செய்யுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய ஜிஹாதுடைய நன்மையை தந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்துதான் ஒருவருக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள், குறிப்பாக முதுமை அடைந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதற்கு பிள்ளைகளாகிய நாம் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் நிலையில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, பயணம்
செய்யக்கூடாது. நாம் பாட்டுக்கு பயணத்தில் சென்று விடுவோம், இங்கு அவர்கள் கஷ்டப்படுவார்கள், ஹிதுமத் செய்வதற்கு ஆள் இருக்காது என்று சொன்னால் அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும். ஆகவே அன்பானவர்களே, இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் வலிமா விருந்துக்காக அழைக்கப்பட்டால் அந்த விருந்தில் கலந்து கொள்வது கடமை, வாஜிப் என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். வலிமா விருந்துக்காக ஒருவர் அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த விருந்தில் கலந்து கொள்வது என்னது? வாஜிபான கடமையான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்ட பிறகும் அந்த அழைப்பை ஏற்கவில்லையோ அவர் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விட்டார். ஆனால் அந்த சட்டத்தை குறித்து அறிஞர்கள் பேசும்பொழுது சொல்வார்கள், ஆம், எப்போது வலிமா விருந்தில் கலந்து கொள்வது வாஜிப் ஆகாது என்று சொன்னால் அதற்கு பல நிலைகள் உண்டு. அதில் ஒரு நிலைதான், வீட்டில் தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவர் முதுமை அடைந்த நிலையில் தனியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிதுமத்து செய்ய நாம் மாத்திரம்தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? விருந்துக்கு போகிறேன், பயணத்துக்கு போகிறேன் என்றெல்லாம் போகக்கூடாது. அங்கு அதை விட பெரிய கடமை என்னது? தாய் தந்தையை பார்த்து கொள்வதுதான். இங்கு நபிகள் நாயகம் ஜிஹாதை விட பெரிய கடமையாக தாய் தந்தையை பார்த்து கொள்வது என்று சொல்லும் பொழுது வலிமா விருந்து என்ன? அன்பானவர்களே, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதற்கு நாம் மாத்திரம்தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கடமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, தாய் தந்தையுடைய கோபத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. தாய் தந்தை கோபப்படும் விதமான எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. அது அவர்களை எதிர்த்து பேசுவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு நோவினை தரும் விதமான எந்த செயலை செய்வதாக இருக்கட்டும், அந்த செயலால் அந்த சொல்லால் தாய் அல்லது தந்தை கோபம் கொள்வார்கள் என்கிற ஒரு அச்சம், லேசான பயம் வந்தாலும் அந்த செயலை அந்த சொல்லை தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், நிச்சயமாக தந்தையுடைய திருப்தியில்தான் அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது. நிச்சயமாக தந்தையின் கோபத்தில்தான், தந்தையுடைய அதிருப்தியில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபம், அல்லாஹுடைய அதிருப்தி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக தாய் தந்தை நம் மீது கோபமாக இருந்தால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த நொடி அந்த நேரம் அல்லாஹ்வும் நவுது பில்லாஹ் நம் மீது கோபமாக இருப்பான். ஆக ஏதாவது தாய் தந்தைக்கு கோபம் வரும் விதமான ஒரு செயலை நாம் செய்து விட்டோம், ஏதோ பேசிவிட்டோம் என்று சொன்னால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய வேண்டும்? அந்த விஷயத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். உடனடியாக தாய் தந்தை சமாதானப்படுத்தி அவருடைய திருப்தியை பெற நாம் முயற்சிக்க வேண்டும். காரணம், அவர்கள் கோபமாக இருக்கும் காலம் அல்லாஹ்வும் நம் மீது கோபமாக இருப்பான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய கருத்து. ஆக அன்பானவர்களே, தாய் தந்தைக்கு எந்த விதத்திலும் நோவினை செய்யக்கூடாது, அவர்களுடைய கோபத்தை நாம் விலைக்கு வாங்கக்கூடாது. ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத், 3 பிரார்த்தனைகள், 3 துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். லஹுன்ன லா ஷக்க ஃபீஹின்ன, நிச்சயமாக அந்த 3 பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதில் முதலாவது ரசூல் சொன்னார்கள், தஅவத்துல் மظ்லூம், அநீதி இழைக்கப்பட்டவர் அநியாயக்காரனுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரார்த்தனை. அதை நாம் பெரும்பாலும் பத்துவா என்று சொல்வோம், சபித்தல். இரண்டாவதாக ரசூல் சொன்னார்கள், வதஅவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய பிரார்த்தனை. மூன்றாவதாக ரசூல் சொல்கிறார்கள், வதஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி, தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எதிராக செய்யக்கூடிய பிரார்த்தனை என்று வருகிறது. சில அறிவிப்புகளில் பெற்றோர் அல்லது தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக, அதாவது அவருடைய நன்மைக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை, அதுவும் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது தந்தை பிள்ளை மீது கோபமாக இருக்கும் நிலையில் ஏதோ சபித்து விட்டார் என்று சொன்னால் அந்த சாபமும் என்ன செய்யாது? அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் மறுக்கப்படாது என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஆகவே அவர்களுடைய கோபத்தை விலைக்கு நாம் வாங்கக்கூடாது. இத்தொடர்பான ஒரு தகவல் தான் என்னது? ஜுரைஜ் என்கிற ஒரு நபர், பனி இஸ்ராயில் உடைய காலத்திலே ஜுரைஜ் என்கிற ஒரு நபர் இருந்தார். மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய ஆபித், அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு வலி உடைய அம்சம் உள்ள ஒரு நபர். அவர் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயார் என்ன செய்தார்கள்? ஜுரைஜ் ஜுரைஜ் என்று அழைத்தார்கள். ஆனால் இவரோ தொழுது கொண்டிருக்கிறார். கடமையான தொழுகையாக இருந்தால் சீக்கிரமாக, ஓரளவுக்கு சீக்கிரமாக தொழுது கூட போயிருக்கலாம். நஃபில் தொழுகையாக இருந்தால் தாய் 1க்கு 2 முறை அழைக்கும் பொழுது அந்த தொழுகை விட்டு விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். ஆனால் அவரோ போகவில்லை, தாய் அழைத்து கொண்டே இருந்தார்கள். இவர் தொழுகையிலே இருந்து விட்டார், இபாதத்தில் இருந்து விட்டார். கோபம் அடைந்த அந்த தாய் என்ன செய்து விட்டார்கள்?
தன்னுடைய மகனை சபித்து விட்டார்கள். அல்லாஹ் உன்னை ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் சோதனைக்கு உள்ளாக்கட்டும். அந்த சாபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான். பிற்காலத்தில் ஒரு பெண்மணி திருமணம் இல்லாமல் அந்த பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாள். அதற்கு மக்கள் கேட்கும் பொழுது ஜுரைஜ் மீது பழியை போட்டுவிட்டாள். இது ஜுரைஜுடைய குழந்தை என்பதாக. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவதூறை விட்டு அவர்களை பாதுகாத்து விட்டான். அது ஒரு பக்கம். ஆனால் தாயுடைய சாபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான் என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தை கோபப்படும் விதமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. மீறி நாம் ஏதோ தவறி செய்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு நல்ல விதத்தில் பேசி தாய் தந்தை சமாதானப்படுத்த வேண்டும். உடனே அவர்களுடைய திருப்தியை பெறுவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். மேலும் அவர்கள் கோபமாக இருக்கும் காலம் அல்லாஹும் என் மீது கோபமாக இருப்பான் என்று ரசூல் சொன்ன அந்த ஹதீஸை நாம் நினைவு கூற வேண்டும். அடுத்தபடியாக அன்பானவர்களே, தாய் தந்தைக்கு நம்மால் இயன்ற ஹிதுமத்துகளை செய்வது. அந்த ஹிதுமத்துகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக முதுமையடைந்த காலகட்டத்தில் அவர்களை அழைத்து செல்வது, அவர்களுக்கு உணவு பராமரிப்பது, பரிமாறுவது, அல்லது அவர்களுடைய ஆடைகளை துவைப்பது, இப்படிப்பட்ட எந்த ஹிதுமத்தாக இருந்தாலும் சரி தயங்காமல் அதை பாரமாக நினைக்காமல் அந்த ஹிதுமத்தை நாம் செய்வோமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகத்தான கூலியை தருவான். சொல்லப்போனால் யார் தாய் தந்தைக்கு இப்படிப்பட்ட ஹிதுமத்துகளை செய்வார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தின் உத்திரவாதத்தை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், பெரும்பாலும் ஒரு ஹதீஸ், சொர்க்கம் தாய்மார்களுடைய காலடியில் இருக்கிறது என்று ஒரு ஹதீஸ் சொல்வார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். அது பலவீனமான ஒரு ஹதீஸ். ஆனால் அதே அர்த்தத்தில் உள்ள இன்னொரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டு. அது என்னவென்றால், ஒரு நபர், ஒரு சஹாபி ரசூலிடம் வருகிறார்கள். சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அரத்து அன் அக்ஸுவ வகத் ஜிது அஸ்தஷீருக. அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களோடு போர் புரிய விரும்புகிறேன். காஃபிர்களுக்கு எதிராக போர் புரியக்கூடிய இந்த பயணத்தில் நான் உங்களோடு சேர்ந்து வர விரும்புகிறேன். உங்களுடைய மஷ்வரா, உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவை. இந்த சஹாபா எல்லாம் இப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும் தாய் தந்தை இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜிஹாதில் கலந்து கொள்ளலாமா இல்லையா? சரி, ரசூலிடம் அனுமதி கேட்கலாமே, அப்படிதான் அனுமதி கேட்பார்கள் இந்த சஹாபாக்கள். ஆனால் ரசூலுக்கு தெரியும் இவர்களுக்கு தாய் அல்லது தந்தை இருக்கிறார்கள். ஆக ரசூலும் என்ன செய்வார்கள்? தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா? ஆம், சரி, அங்கு போய் ஜிஹாத் செய்யுங்கள், அதில் தன்னுடைய உழைப்பை செய்யுங்கள். ஆக அந்த சஹாபா கேள்வி கேட்பதற்கு முக்கிய காரணமே இதுவாக தான் இருக்கும். தாய் தந்தை இருக்க அவர்களை விட்டு நான் இந்த பயணத்தில் போகலாமா கூடாதா? ஆக அந்த அடிப்படையில் இந்த சஹாபி என்ன செய்கிறார்? யா ரசூலல்லாஹ், நான் போர் புரிய விரும்புகிறேன், உங்களுடைய ஆலோசனை கேட்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் லக மின் உம்மின், உங்களுக்கு தாய் இருக்கிறார்களா? அந்த சஹாபி சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ். ரசூல் சொன்னார்கள், ஃபல்ஸம்ஹா ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த கதமைஹா. தாயை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு ஹிதுமத்துகளை செய்யுங்கள், அவர்களுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த கதமைஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது சொர்க்கத்தை அடைவதற்கான ஒரு சுலபமான வழி. தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து நன்மை பெறாமல் இருந்தால் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபித்தார்கள். அதுக்கு நேர்மாறாக தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். நம்முடைய சம்பாத்தியத்தை எல்லாம் பர்க்கத் செய்வான், நம்முடைய உழைப்பில் எல்லாம் பர்க்கத் செய்வான், நம்முடைய ஆயுட்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்க்கத் செய்வான். காரணம், உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த உறவுகளில் மிக மிக பெருமதியான உறவு தாய் தந்தையுடைய உறவு. அந்த உறவை பேணி பாதுகாக்கும் வண்ணம் நாம் தாய் தந்தைக்கு ஹிதுமத்து செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்நாளிலும் நம்முடைய ரிஸ்கிலும் பர்க்கத் செய்வான். மேலும் மறுமையில் நமக்கு சொர்க்கம் என்பது நிச்சயம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, இது அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். தாய் அல்லது தந்தை அல்லது இருவருமே வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அதோடு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்யாது? முடிவடையாது. தாய் தந்தை வஃபாத்தாகி விட்டாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை என்பது முடிவடையாது. மாறாக உயிரோடு இருக்கும் வரை நாம் அவர்களுக்காக ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் கருணை காட்டி என்னை அன்போடு பாசத்தோடு வளர்த்தார்களோ அதே போல் யா அல்லாஹ் நீயும் என்னுடைய பெற்றோருக்கு கருணை காட்டுவாயாக என்று ஹயாத்திலும் இந்த துவாவை நாம் செய்வோம்.
உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஹிதுமத் செய்வது, பணிவிடை செய்வது என்கிற கடமைகளை செய்வோம். இறந்து விட்டால் அதே துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து கேட்க வேண்டும். அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய நன்மைகள் என்பது வஃபாத்துக்கு பிறகு முடிவடைந்து விடாது. மாறாக அவர்கள் இறந்த பிறகு என்ன செய்யலாம்? அதிகமாக துவா செய்யலாம். மிக முக்கியமாக துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லது மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் இப்படி ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையில் இப்படி செய்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவர் என்ன செய்தான்? உயிர் கொடுத்து எழுப்பினான். எழுப்பி அவர்கள் என்னென்ன நன்மைகள் செய்தார்கள் என்பதை எல்லாம் என்ன செய்கிறான்? காட்டுகிறான். அவர்கள் தன்னுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத் என்று அவர்கள் தன்னுடைய ஹயாத்தில் என்னென்ன இபாதத்துகள் செய்தார்களோ அதற்கு அல்லாஹ் என்ன கூலியை வழங்கி இருக்கிறான், அதை கண்கூடாக பார்ப்பார்கள். ஆனால் இவர்கள் வஃபாத்தாகி வந்துவிட்டார். ஆனால் அந்த நன்மைகள் மாத்திரம் ஒவ்வொரு நாள் அதிகரித்து கொண்டே போகும். அதற்கு அந்த நபர் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ், நான் செய்த நன்மைகளுக்கு என்ன கூலி என்பதை நான் ஆரம்பத்திலே பார்த்து விட்டேன். ஆனால் நான் வந்த பிறகு நான் அமல் செய்யவில்லை, நான் வந்து விட்டேன். ஆனால் நன்மைகள் மாத்திரம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பான், லி துஆஇ வலதிக லக், உனக்காக உன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாவின் காரணமாக. துவா செய்கிறோம், காசு பணம் எந்த ஒரு செலவும் கிடையாது. துவா சில வார்த்தைகள் அவ்வளவுதான். அந்த துவாவை, அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில், தாய் தந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்கிறோம், அருளை கேட்கிறோம், கூலியை கேட்கிறோம், சொர்க்கத்தை கேட்கிறோம். சில வார்த்தைகள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதுதான். காசு பணம் செலவு கிடையாது. ஆனால் இந்த ஒரு நன்மைக்காக அல்லாஹ் எவ்வளவு கூலியை தாய் தந்தைக்கு வழங்குவான் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு எடுத்துக்காட்டு. ஆக மறக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு இருந்தாலும் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இந்த பிரார்த்தனை பொருந்தும். வஃபாத்தாகிவிட்டாலும் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, வஃபாத்துக்கு முன்பும் அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் தேவை, வஃபாத்தான பிறகும் அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் தேவை. ஆக அவர்களுக்காக மஃபிரத் கேட்பது, அல்லாஹும் மஃபிர் லனா வலி வாலிதைனா, யல்லா நம்மை மன்னித்து விடுவாயாக, நம்முடைய பெற்றோரை மன்னித்து விடுவாயாக. நபிமார்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? தனக்காக துவா செய்யும் பொழுது பெற்றோரையும் சக முஃமினீன்களையும் சேர்த்து துவா செய்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா என்ன? ரப்பனா ஃபிர் லனா வலி வாலிதைனா வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா ரப்பனா ஃபிர் லனா வலி வாலிதைனா வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ஆக தனக்காக மஃபிரத் கேட்கும் பொழுது, பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது தாய் தந்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தாய் தந்தைக்கும் சேர்த்து நாம் மஃபிரத் கேட்க வேண்டும், தாய் தந்தைக்காக ரஹ்மத் கேட்க வேண்டும். நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை தருவான். சரி, துவாவுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன நன்மையான காரியங்கள் செய்யலாம் வஃபாத் ஆன தாய் தந்தைக்காக என்று சொன்னால், அவர்கள் சார்பாக சதகாத்துகள் கொடுப்பது. நாம் சதகா தருகிறோம், அது காசாக கொடுத்தாலும் சரி, உணவாக கொடுத்தாலும் சரி, ஆடையாக கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு மதரசா இருக்கிறது, அந்த மதரசாவுடைய பிள்ளைகளுக்கு பார்த்து ஓத குர்ஆன் வாங்கி கொடுத்தாலும் சரி, எந்த விதத்தில் நீங்கள் காசு செலவு செய்தாலும் சரி, நன்மையான காரியங்களில் சதகாவாக அந்த நன்மையை நீங்கள் இறந்து போன தாய்க்கு அல்லது தந்தைக்கு அனுப்ப வேண்டும் என்று நியத் உள்ளத்தில் வைத்து கொண்டால் போதும். வாயால் சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது. நியத் உள்ளத்தில் வைத்து கொண்டால் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூலியை தாய் தந்தைக்கு நிச்சயமாக வழங்குவான். இதற்கும் பல ஆதாரங்கள் உண்டு. ஒரு ஹதீஸிலே ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் வஃபாத்தாகி விட்டார்கள், அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்கள் சதகாத்துகள் தந்திருப்பார்கள், ஆனால் வஃபாத்தாகி விட்டார்கள். ஆக தாய் சார்பாக நான் சதகா தரலாமா? சதகா தந்தால் அவர்களுக்கு நன்மை சேருமா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம். ஆக தாய் தந்தை, இறந்து போன தாய் தந்தை சார்பாக அல்லது தாய் தந்தையாக இருக்கட்டும், மற்ற உறவினர்களாக இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சார்பாக சதகா தருவதற்கு அனுமதி உண்டு. ஆக சதகாத்துகள் அதிகமாக தருவது, அந்த சதகாத்துடைய நன்மை தாய் தந்தைக்கு போய் சேர வேண்டும் என்று நியத்து வைத்துக் கொள்வது. அதே போல அவர்களுடைய கபர் இருந்தால் அந்த கபரை சென்று பார்ப்பது, அந்த இடத்தில் நின்றும் அவர்களுக்காக துவா செய்வது. அப்படி கபருடைய ஜியாரத் செய்யும் பொழுது மறுமை வாழ்க்கை நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதே போல அந்த இடத்தில் நின்று அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆக கபர் இருந்தால் கபர் ஜியாரத் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்காக நான் பாவம் மன்னிப்பு தேடலாமா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்புக்கு ரசூலுக்கு அனுமதி தரவில்லை. காரணம், அவர்களுடைய தாய், அவர்களுடைய தந்தை, அவருடைய பாட்டனார் அவர்களெல்லாம்
அந்த காலத்தில் அறியாமை காலத்தில் சிலை வணக்கத்தில் இருந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் அடுத்த ரசூல் சொன்னார்கள், தாயின் கபரை ஜியாரத் செய்யலாமா என்று நான் கேட்டேன், அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அனுமதி வழங்கினான். ஆக கபர் வீட்டுக்கு அருகில் அல்லது ஊரில் இருந்தால் கபர் ஜியாரத் செய்யலாம். அங்கு போன பிறகும் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் தான் செய்ய வேண்டும். மேலும் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை நினைவு கூற வேண்டும். இப்படி மவுத் ஆன பிறகு தாய் தந்தைக்காக வேண்டி துவா செய்வதும், தாய் தந்தை சார்பாக சதகாத்துகள் தருவதும், தாய் தந்தையுடைய உறவினர்களை அவர்களுடைய விஷயத்தில் உறவை பேணி பாதுகாத்து நடப்பதும், இதுவும் ஒரு விதத்தில் தாய் தந்தைக்காக நாம் செய்யக்கூடிய நன்மைதான். ஆக தாய் தந்தையுடைய முகத்துக்காக வேண்டி, தாய் தந்தைக்காக வேண்டி அவர்களுடைய உறவினர்களும் நல்ல விதத்தில் நடந்து கொள்வதும் என்கிற பல விஷயங்களை அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் நம்மால் செய்ய முடியும். அவர்களை குறித்து பேசினால் அழகிய விதத்தில் பேசுவது. சில வீடுகளில் தாயோ அல்லது தந்தையோ பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அநீதி இழைத்திருப்பார்கள், சொத்தில் உரிமை தராமல் வஃபாத்தாகி போயிருப்பார்கள். அதற்கு பிள்ளைகள் நினைச்சக்கூடாது, சொத்து கொடுக்காமல் போய்விட்டார்கள் என்கிற அடிப்படையில் தாயை குறித்து தந்தையை குறித்து ஹபரில் அவர்களுக்கு நிச்சயமாக அசாப் இருக்கும். இப்படி டைரெக்டாக நான் கேட்டிருக்கிறேன். தன்னுடைய தாயை குறித்து ஒரு நினைச்சுகிறார், இப்படி சொல்கிறார், எனக்கு கொடுக்காமலே போய்விட்டார்கள், எல்லாமே என்னுடைய சகோதரன் கொடுத்து விட்டார்கள், ஹபரில் எல்லாம் சும்மா விட மாட்டான் என்று இப்படி பேசுகிறார்கள். இப்படி ஏதாவது அநீதி இழைத்த நிலையில் போயிருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக அவர்களை மன்னித்து விட்டு மஃபிரத்து தான் கேட்க வேண்டுமே தவிர தாய் தந்தை என்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சபிக்கக்கூடாது. அவர்கள் அநீதி இழைத்திருந்தால் அது அவர்கள் செய்த ஒரு தவறு தான், அதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் ஒரு மகனாக ஒரு மகளாக நாம் தாய் தந்தைக்கு என்ன கடமை செய்ய வேண்டுமோ அதை நாம் தவறாமல் செய்வது நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கம் தாய் தந்தை குறித்து நமக்கு சொல்லக்கூடிய இந்த கடமைகளை எல்லாம் தவறாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவ்வாறு இந்த கடமைகளை செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்த வண்ணம் சலிப்படையாமல் சோர்வடையாமல் அதை பாரமாக நினைக்காமல் தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்வது அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு, நன்மையை திரட்டுவதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் என்பதாக பார்த்து இறுதி வரை அவர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தாய் அல்லது தந்தை வஃபாத்தாகி இருந்தால் அவர்களுக்காக மறக்காமல் அடிக்கடி துவா செய்யக்கூடிய, அவர்கள் சார்பாக அவர்கள் தரப்பிலிருந்து சதகாத்துகள் தந்து அவர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய அந்த அமல்களையும் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.